ஒரு விலையேறு பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் தந்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 கொரிந்தியர் 5:16. Second Corinthians ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியும். சூப்பரான ஒரு வெளிப்பாடு. பவுல் ஏகப்பட்ட வெளிப்பாடுகளில் நிறைந்த ஒரு தேவ மனுஷன். அதனால்தான் பைபிள்ல நிருபத்தில் 14 நிருபத்தை எழுதும்படி தேவன் அவருக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால பவுலுடைய நிருபங்கள் திருச்சபைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது. அதில் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். ஒருவனையும். இப்படி வாழ்ந்தால் யார் தெரியுமா? இப்படி வாழ்ந்தவர் யார் தெரியுமா? முதல்ல. அதனால்தான் அந்த பவுல் சொன்னாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். வேதத்துல இந்த பவுல் தான் அவ்வளவு தைரியமா சொல்லிக்கிறார். இயேசு பின்பற்றுறது போல நீ என்ன பின்பற்றலாம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? பவுல் இவ்வளவு தைரியமா சொல்லிக்கிறார் பாரு. அதுக்கு ரீசன் சொல்றாருங்க, நான் ஒருவனையும் மாம்சத்தின்படி என்ன பண்ணுது, ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். யாரையுமே மாம்சத்தின்படி போத கண்ணாடி போட்டு பார்க்க மாட்டானா அந்த பவுல். மாம்சத்தின்படியே பார்த்தாக்கா அங்க குறை தான் தெரியும். குறை தெரிஞ்சாக்கா உடனே நியாயத்திற்கு வரும். தப்பு செஞ்சிட்டான் போட்டு அடி. இதான் மாம்சத்தின்படியே பார்க்கறது. கருப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா என்ன தெரியும்? எல்லாமே கருப்பா தான் தெரியும். மஞ்சள் கண்ணாடி போட்டு பார்த்தாக்கா மஞ்சளா தெரியும். கரெக்டானம்மா? அந்த மாதிரி மாம்ச கண்ணாடி போட்டு மாம்சத்தின்படியே பார்த்துன்னு இருந்தானாக்கா எல்லாருக்குள்ள மாம்ச கிரிக்குது. அதுதான் தெரியும். மாம்ச சிந்தை மரணத்துக்கு நேராக தான் அந்த வாழ்க்கை இருக்கும். அதனால இவன் என்ன பண்றான், ஆகையால் இது முதற்கொண்டு ஒருவனையும் நான் மாம்சத்தின்படி அறியேன். அப்ப எதன்படி அறிவேன்றான். மாம்சத்தின் சிந்தை ஆவியின் படி தான் அறிவான ஒரு மனுஷனை. புரியலமா? முக்கியமான செய்தி. இந்த செய்தியை மிஸ் பண்ணாதீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. என் செய்தி எல்லாமே இப்படிப்பட்ட செய்தி தான். ஆவியின் படி தான் ஒரு மனுஷன் அறிவாராம். ஏசு அப்படி வாழ்ந்தாள். ஏசு மாம்சத்தின்படியே எல்லாரையும் பார்த்துருந்தா கவனிமா? ஏசு மாம்சத்தின்படி ஒருவனையும் பார்க்கல. அவர் மாம்ச கண்ணாடி போல, ஆவியின் கண்ணாடி. அதனால்தான் பட்டு தன்னையே ஜீவனையே குத்துறாரு. வெளிச்சா இல்லையா? அவர் யாரை பார்த்தாலும் சரி, எவரை பார்த்தாலும் சரி, மாம்சத்தின்படி பார்த்தாருனாக்கா அவன் நியாயத்திற்கப்பட்டு அடிச்சு நொறுக்கி சாகடிச்சு பாதாள தண்ணி கட்டித்தான். அதான் மாம்சத்தின்படி பார்க்க. அங்க மீட்பே கிடையாது மாம்சத்தின்படி பார்த்தா. ஆனால் இயேசு ஆவியின் படி தான் எல்லாரையும் பார்த்துன்னு இருந்தாரு. புரியலையா? அவருடைய டைப்பே அதான். ஆவின்னானது தேவன் ஆவியா இருக்கிறார். அந்த தேவ ஆவி என்ன பண்ண ஒரு பரிகாரத்தை பண்ணினே பார்க்க. யாரை பார்த்தாலும், எங்க போனாலும், எங்க வந்தாலும் கோடி ரூபாய் கொடுக்குற இந்த செய்தி கேட்டது. அல்லேலூயா. நீ கூட தேவ ஆவியின்படியே மக்களை பாரு, குடும்பத்தை பாரு, மனைவி பாரு, கணவனை பாரு, பிள்ளைகளை பாரு. அப்போ ஆவியின்படி பார்த்தா பட்டுன்னு ஜீவனுக்கு நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக என்னது குத்துறா? ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். தேவன் தனக்கு உலகத்துக்கு இப்படி ஒரு பார்வை அவனுக்குள்ள சுத்தாவி போயிட்டு உனக்குள்ள சுத்தாவி போயிட்டு அந்த தேவத்துக்கு அங்க ரட்சிப்பு உண்டாயிடும்.
இப்படி ஒவ்வொரு கிறிஸ்தவ உலகங்க எல்லா கிறிஸ்தவ உலகம் சீக்கிரமா ரசிக்கப்படும். அப்போ மாம்சத்தின்படியே பார்த்தா எல்லாம் பிரச்சனை தான், எல்லாம் மாம்சத்தில் தாங்கிறாங்க. மாம்சம் சேர்ந்து என்னமா பண்ணா மரணத்தை தான் கொடுக்கும். நியாயத்தை இருக்கும். அவன் தப்பு செஞ்சிட்டான், என்ன இருந்தாலும் அவன் செஞ்சு தப்பு தான், இதான் மாம்சத்தின்படி பார்த்தா அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்குது. அப்போ ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போயிட்டு இருக்கிறாங்க. உன் கணவனே, உன் மனைவியே, உன் பிள்ளையே, நீ நேசித்து பெத்து வளர்த்த புள்ளையே மாம்சத்தில் தான் பிறந்துக்குது. அப்படி நியாயத்தீர்த்தா என்ன பண்ணணும்? மாம்சத்தின்படி எல்லாம் உலகம் ஃபுல்லாக நியாயத்தீர்த்துக்க வேண்டியதான். கட்சி வெளியே ஒருத்தனை மீட் பண்ண முடியாது. அப்போ இந்த பவுல் சொல்றான், நான் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியேன். அப்ப எதின்படி அறிவேன்றான்? ஆவியின்படி தான் நான் அறிவேன். அப்பதான் ஒரு ரட்சகனா இருக்க முடியும், ஒரு மீட்பனா இருக்க முடியும், உலகத்துக்கு ஒளியா இருக்க முடியும், பூமிக்கு உப்பா இருக்க முடியும். புரியுதா? புரியலம்மா? அங்கம்மா 2 கண்ணாடி இருக்குதுமா. கருப்பு கண்ணாடிங்குது, மஞ்சள் கண்ணாடிங்குது. நான் கருப்பு கண்ணாடி தான் போடுவேன்னாக்கா போட்டுக்கோ, எல்லாம் கருப்பா தான் தெரியும், எல்லாம் மாம்சத்தின்படி தான் தெரியும். போற இடத்துல எல்லாம் மாம்சத்தின்படி தான் வாயிறான். நியாயத்திட்டே போக வேண்டியதான். தப்பு அடி நொறுக்கு நியாயத்தீரு, இப்படியே காலமெல்லாம் போய் கட்சி நியாயப்பிரமாணத்துக்கு சாபத்துக்கு நீயே சாபத்துக்கு உட்பட்டிருப்ப. மஞ்சள் கண்ணாடி போட்டாக்கா எங்க போனாலும் மஞ்சள் ஆவியின் படி போனாக்கா ஜீவனை கொடுத்து நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனை கொடுத்து தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குது. மாம்சத்துக்கு போன நன்மை தேமையே தேவன் தனக்கு உலகத்து. அதான் மாம்சம் சாகவே சாவாய், உன்னே நீ சாகச்சுக்குவாய். மாம்சத்து படி இருந்தா உன்னே நீ நேசிக்க முடியாது. புரியுதாமா? தேவனுடைய ஆவியின் படி மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அந்த தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவியானா என்ன? ஜீவனாய் இருக்கிறார். என் வசனம் ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறார் சொல்றாரா இல்லையா? அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை போட்டுக்கணும் கண்ணாடியில. இங்க கவனி, ஊழியத்துக்கு போகும்போது மட்டும் 24/7 ஆவியின் கண்ணாடி போட்டுக்கிட்டா டோட்டலா ஜீவனா தான் இருப்ப நீ. பிசாசு என்னதான் மாம்ச சிந்தையை கொண்டு வந்தாலும் ஜீவரத்தம் தேவனுக்கு ஆதாம் முழு அசுத்தாய் தோத்தி பசுத்தாய் இறக்கி உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் ஜீவனுக்குள்ளே வச்சுக்குவேன். இந்த ஜீவ கண்ணாடியை போடலனாக்கா நன்மத்தேம கண்ணாடி, அதான் மாம்ச சிந்தை. நன்மத்தையும் அறியத்தக்க கண்ணாடி போட்டா என்ன பண்ணா எல்லாம் நன்மத்தேம கண்ணாடி படியே பார்த்துக்கின்னு இருப்பேன். அவனும் நன்மத்தேம கண்ணாடி போட்டு அவனும் தப்பு செஞ்சிருப்பான். நீ தப்புடான்னு சொல்லிட்டு இருப்ப. அங்க மீட்பே கிடையாது, அங்க ரட்சிப்பு வேலையே நடக்காது. நீ ஆவியின் கண்ணாடி போட்டு அவன் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் ஜீவனை கொடுக்கணும். ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். அவன் இயேசு ரத்தம் சகல பாவலிக்கு. அவன் இயேசு பெரியவரா பிசாசு பெரியவனா? இயேசு பெரியவரா பிசாசு பெரியவனமா? இயேசு பெரியவர். அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் ஓவர் பெய்டு. அவன் பாவம் ஏமாத்திரம், அவன் சாபம் ஏமாத்திரம், அவன் மரணம் ஏமாத்திரம், பாதாளமே ஏமாத்திரம், பிசாசே ஏமாத்திரம். பிசாசே சின்னவன் தான் இயேசுக்கு முன்னாடி. அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் ஓவர் பெய்டு. தேவி நீதிட்டு உயிர்த்தது. அதை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து இந்த ஆவியின் படியே பார்த்துன்னு வச்சுக்கா. அசுத்தாயோட பசுத்தாவர் இயேசு அப்படிதான் வாழ்ந்தார். மத்திய மார்க் லூக்கா தான் அவர் ஒருவனையும் மாம்சத்தின்படி பார்க்கலாமா? இங்க பவுலே மாம்சத்தின்படி யாரையும் பார்க்கலையா? படி திருப்பி அந்த வசனத்தை 2 கொரிந்தியர் 5:16. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். ஆமா, அதுக்கு மேல இருக்கிற வசனம் என்ன போட்டுக்குது? கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. 14வது வசனம் பாரு. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். எல்லாருக்காக இயேசு மரித்திருக்கிறாருமா. மரித்து பாவத்தின் சம்பளம் மரணத்தை என்ன பண்ணிட்டாரு? அபாலிஷ் பண்ணிட்டாரு. அதனால நீ ஆவியின் படியே பாரு. ஆகையால் இது முதற்கொண்டு அவன் என்ன தெளிவா சொல்றான் பாரு பவுல். எவ்வளவு விவரமா இருக்கிறான் பத்தியா? எல்லாருக்காகவும் இயேசு மரிச்சிட்டாருப்பா. பாவத்தையும் மரணத்தையும் நியாய தீர்த்து சிலுவையில முடிச்சிட்டாரு. ஆகையால் இது முதற்கொண்டு
ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். அப்புறம் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறியோம்ன்றான். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். அவரு கூட அவரு யோத வம்சத்துல வந்தாரு, ஆபிரகாம் வம்சத்துல வந்தாரு, இந்த மாதிரி எல்லாம் அந்த மாம்ச காரியத்தெல்லாம் அவரையும் மாம்சத்தின்படி அறியோம். கிறிஸ்துவே ஆவியின்படி தான் அறியும். நல்லது. அல்லேலூயா. அவரு இந்த கோத்திரம் அந்த கோத்திரம், யாரு ராகே இது ராகாப்பு, ரூத் வழியா, தாவீதின் குமாரனா, இப்படி எல்லாம் அது மாம்சத்தின்படி சரித்திரம். ஆபிரகாம் சந்தையில வந்தாரு, அப்படி கிறிஸ்து கூட அந்த மாதிரி கூட அறிவோம். அவரையே நாங்க ஆவியின்படி தான் அறிவோம். டோட்டலா இயேசுல இருந்து ஆதாம்ல இருந்து ரெண்டாம் முழு உலகத்தையும் ஆவியின்படி தான் அறிவானா. டாப்பு பவுலு, அதான் உலகத்தில் கலக்கிற பவுல் ஆகிட்டான். தேவனையும் ஆவியின்படி தான் அறியினா, இயேசுவையும். அப்போ மனுஷனையும் மாம்சப்படி, மனுஷனையும் ஆவியின்படி அறி. அதான் தேவன் மனுஷன் பிதாவியும் ஆவியை பித்து என்ன விட்டாரு? இயேசு தேவனுக்கு ஜீவசார ஜீவராத சிலுவையில மனுஷனுக்கு அதே ஆவியின் ஜீவசார ஜீவ ஆதாம் வந்து முழு உலகத்தையே ஜெயிச்சிட்டார் ஆவியின்படி பார்த்து சிலுவையில. அந்த மாதிரி வாயினுங்க வாழ்ந்தா. கோடி கோடி ரூபாய் கொடுக்கணும் செய்தி கேட்டதுக்கு. அதனால ஆவியின்படியே பார்க்க பழகு. ஆமா, எவ்வளவு பெரிய மனுஷனை பார்த்தாலும் பார்த்து மணிக்கிடாத. கோட்டு சூட்டுமா இருக்கிறான், பெரிய ரவுண்டியா இருக்கிறான், பெரிய அரசியல் தலைவனா இருக்கிறான், பெரிய கோலியாத்தாக்குறான், பெரிய ஆமானாக்குறான், பெரிய பார்வோனாக்குறான். ஆவியின்படியே பாரு. ஒய்ஞ்சானே பிசாசு. ஜீவசர ஜீவரத்தின்படியே பாரு. லட்சக்கணக்கில் ஜீவசர ஜீவரத்தத்தை மனைவிக்கு தேவன் தனக்கு மனைவிக்குள்ள இருக்கிற பிசாசு ஓய்ச்சிச்சு. புருஷன் குடிகாரனாக்குறான், வேசிக்காரனாக்குறான். மாம்சத்துப்படியே பார்த்து கவலைப்படுறது, சோது இது மாம்சத்துப்படியே பார்க்கறது. புருஷன் பிரச்சனை தெரியலையா இல்லை, தேர்ந்த பாடே இல்லை, இன்னும் பிரச்சனை கூட்டிகிட்டே அது மாம்சத்துப்படியே பார்க்குது. சபிக்குது, அவனை நிந்திக்குது, தூச்சிக்குது. ஆதாம் நன்மத்தை மாதிரி தகுபடியே பார்த்துக்குதா புருஷனை. காலமெல்லாம் ஓயில சண்டை, பிரச்சனை 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 சொல்லி சொல்லி ஊழியமே செய்யறது. அதாம்மா மாம்சத்தின்படியே பார்த்தா மாம்சம் சேர்ந்த மரணத்துல தான் போய் முடியுது. நீ ஆவியின்படி பார்க்க தெரியல. அதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். 100க்கு 100 ஜீவ மார்க்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி 100க்கு 100 காது கீழ்ச்சி விடும். ஜீவ சொல்ற ஜீவரத்தம் தேவனுக்கு தனக்கு உங்க பிள்ளைகளை மாம்சத்தின்படியே கடிந்து கொள்ளு புரிஞ்சு சொல்லி எச்சரி. ரொம்ப மோசம் வந்தா விளைகிறேன். இயேசு சாட்டை கூட எடுத்துக்கினாருமா. ஆனா மாம்சப்படி வாய்ந்தாரா? ஆவியின்படி தான் இந்த நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழுவது கொடுத்து நல்லா உறுதியா தான் இருப்பாருங்க. அதனாலதான் பிசாஸ் ஓடிய போச்சு. இயேசு பார்த்தாக்கா நன்மத்தை மரியத்தக்க கடிபடி வாயில இயேசு மத்திய மார்க்குக்கா முழுதம் நானே வழியும் சத்தியமா ஜீவனமாய் அத மாதிரி பாருன்றாரு பவுல் அப்படி பார்த்தாராம். ஆனாதான் சேட்டு பவுல உலகத்தை கொரிந்திரு தசோலி கலாத்திரி எப்பேச்சர் எப்படிப்பட்ட ஜனங்க எல்லாம் எழுப்புல் வந்தா இல்லையாமா? வதிசா இல்லையா? கலாத்திரி எப்பேசீரு கொலை செய்யுது, தசலோனிகைரு எல்லாம் ஆதாம் கொலை பார்த்து நன்மத்தை மாதிரி ஏற்றவங்க ஆவியின்படி மாம்சத்தின்படியே பார்க்கணும். யாரையும் கிறிஸ்துவனுக்கு ஜீவன் இனி நான் அல்ல, இயேசுவே எனக்கு. அந்த இயேசு கிறிஸ்துவனுக்கு ஜீவன். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் கொடுக்குற மாதிரியே பார்த்து பார்த்து பிசாசெல்லாம் தோத்தி பெரிய எழுப்பில் கொண்டு வந்தான். அந்த சவுலு பவுல மாதிரி. அல்லேலூயா. திருப்பி படி அந்த வசந்த. அல்லேலூயா. ஆகையால் அதுக்கு மேல இருக்கிற 14 இருந்து படிக்கிறீங்களா? 14 2 Corinthians 5 14 15 16. ஏன் ஆவி அடிக்குதா? பலன் இல்லையா? இங்கிலீஷ்ல படிக்கிறியா? இங்கிலீஷோட இதுக்கெல்லாம் பலன் வேணும். இதெல்லாம் அந்த ஸ்பிரிட்ல இருக்கவங்க தான் உற்சாகமா பேச முடியும். அதுக்கு தான் ஆவியின் படி பார்க்க தெரிஞ்சுக்கணும். 2 Corinthians 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் 14. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஆமா, கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவுதான் அந்த பவுல. யாரை பார்த்தாலும் கிறிஸ்துவனுடைய அன்பு ஜீவனே குத்துறதுக்கு இயேசுவின் அன்பு, அகோபே அன்பு. அந்த ஜீவன்ல இயேசு சரீரம், இயேசு ரத்தம், அதை தேவி நீதி தூதர் பரலோகமே இருக்குதுங்க. அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு அப்படி அந்த கண்ணாடி போட்டு 24 பார்ஸ் அவன் வாரத்தில் 7 வருஷத்துக்கு 365 நாள் இருந்துப்பாரு. நியூ இயர் சர்வீஸ் ஆசீர்வாதமாக தான் போய் நிற்பேன்.
நன்மை தேமை கண்ணாடி போட்டு 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 என்னத்தை கண்ட நீ? நியாயத்தித்து சுயநீதி அநீதி படி. 2 Corinthians 5 chapter 16 verse. 16th verse. நல்ல சத்தம். Therefore, from now on, we regard no one according to the flesh. Even though we have known Christ according to the flesh, yet now we know him thus no longer. பிளஸ் மாம்சத்தின்படி பார்க்க மாட்டாராம் யாரையும். அப்படி பார்க்கறதுனால ஒரு லாபம் வர போறது கிடையாது. அது கிறிஸ்து அறியாதவன், இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் அறியாதவன், அவர் உலகத்தான் ஆதாமுக்குள்ள பிறந்தவன் மாம்சத்தின்படி தான் பார்க்கணும். பெத்த தாயா இருந்தாலும் சரி, கட்டின மனைவியா இருந்தாலும் சரி, பெத்த பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அரசியல் தலைவராக இருந்தாலும் ஜனங்கள் ஜாதி யாரை பார்த்தாலும் மாம்சப்படி தான் பார்ப்பான். அப்படிதானே பார்ப்பான். ஆனால் தான் பகைக்குது, சபிக்குது, நிந்திக்குது, பிள்ளைகளை வீட்டாரே உனக்கு சத்துருக்களாவே இருப்பான் பாரு. அப்படி தெரிகிறான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தான் துர்குணத்தில். அப்ப கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கல. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசானம் படுத்து பசுத்தாவின் 100 ஜீவன் ஆவிக்குள்ள வரல. ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்காத வரைக்கும் நீ மாம்சத்தின்படி பார்க்கறதுனால பிரச்சனை தான். மாம்ச சிந்தை ஆதாமின் சிந்தை நன்மை தீமையின் படிதான் பாக்குற. அது பிரச்சனை போய் முடியுமா? முடியாதா? வியாதியில, வறுமையில, தரித்திரம், சாகவே சாவையில, சாப்போ பாவோ மரணம் தரித்திரம் பாதாளத்துக்கு நேரம் தான் போவோம். விசுவாசுக்கு ரொம்ப கொண்டாட்டம். நீ அப்படி பாத்தீங்கன்னா மாம்சத்தின்படி பாத்தீங்கன்னாக்கா ஓரத்துல வரையத்துல. அதனாலதான் இயேசு மத்திய மார்க் லூக்கா 33 வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்தாருமா இயேசு. பரிசுத்தாவில கருத்து தேவ நானே வழியும் சத்தியமும் அவர் நன்மை தீமை அறியத்தக்கூடிய இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா. அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்துல தேவி நீதி இருக்குது. வெத்தி ஜீவன் கிடையாது. அந்த நன்மை தீமை எல்லா சாப பாவம் பாதாளுமே இருக்குதுங்க. அதுல கண்கள் நிச்சயமா சுயநீதி அநீதியே இருக்குது. அதை போய் தேவன் தன் உலகத்துக்கு பாக்குறது. ஜீவன்ல தேவி நீதி இதில் இயேசு கிறிஸ்துக்குள்ளாமன்ற வாக்கு தத்துவமே இருக்குது. ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு குத்து பார்க்கத்தான் ஆவியின் படி பார்க்குது. உடனே அசுத்தாய் வருது, பசுத்தாய் வருது, தேவதூர ஒரு ரட்சிப்பு உண்டாயிடும். அப்ப நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் நெடியில் என் வார்த்தைகள் அவனில நிலைத்திருக்கு. இதுல நல்லா எக்ஸ்பெக்ட் ஆகி இதுல பழக்கப்பட்டுறோம். ஆனா மனுஷனுக்கு மாம்சத்தின்படியே இதுதான் பழக்கம். உடனே ஒரு கோபம் வந்தது, உடனே ஒரு வெறுப்பு வந்தது, உடனே ஒரு கவலை வந்தது. ஏதோ ஒன்று வந்துதான் இல்லையா? மாம்ச சேர்ந்த கண்கள் நீச்சா மாம்ச ஜீவித அவிசுவாசம், அவநம்பிக்கை. அவர் இப்படி பண்ணிட்டார், மாமியார் இப்படி பண்ணிட்டாங்க, மாமனார் இப்படி பண்ணிட்டாங்க, எல்லாம் இப்படித்தான் பண்ணோம். ஆதாமுக்குள்ள பிறந்தா நீ கிறிஸ்துவை ஜீவ சொல்ற ஜீவன ஆவின் படி தேவன் தனக்கு உலக அசுத்தாய் பசுத்தாய் அறிக்கை இவர் ரட்சகனாக நீ பூமிக்கு உப்பாக உலகத்துக்கு ஒளியாக குடும்பத்துக்கு ஒளியாக இருக்க பழகணும். ஒரு ஊழியக்காரன் விசுவாசிகளை ஆவியின் படி தான் பார்க்கணும். பவுல் மாதிரி பார்க்கணும். மாம்சத்தின் படி பார்த்தாருனாக்கா விசுவாசிகளை நியாயத்திற்கு இருப்பாரு. வேலையை பயிர் பெய்துன்ற மாதிரி. என்னதான் பிரச்சனை உள்ள விசுவாசியா இருந்தாலும் சரி, இயேசு சுற்றி லட்ச தேவன் தனக்கு ஹோதம் வந்து முழுது அசுத்தாய் பசுத்தாய் இருக்கணும். நல்லவனை மாத்திடணும். கிறிஸ்துவை போல பார்க்கணும். ஆவியின் படி பார்க்கணும். என்ன அப்படி பாக்குற? ஒரு மாதிரியா பாக்குற? செய்தி எப்படி 2 Corinthians 5ஆம் அதிகாரம் 14. எப்பவுமே இப்படிப்பட்ட செய்தி கேட்கல நீ. 2 Corinthians 5:14 நாங்கள் கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிராணிக்கிறோம். இதெல்லாம் பண்ணதுனாலதான் மாம்சத்தின்படி பார்க்க மாட்டேன், ஆவியின்படி பார்ப்பேன். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரே மாம்சத்தின்படி அறியோம். எல்லாம் ஆவியின்படி தான். கடவுளா தேவனானாலும் சரி, மனுஷனானாலும் சரி, ஜீவனின் படி தான் அறிவோம். ஜீவ விசத்கரி அப்படிதான் தேவனையும் அறியணும். தேவன் எப்படி அறியும்? மாம்சத்தின்படி தேவன் அறிய முடியுமா? நன்மை தீமை வச்சு பிதாவை போய் சேர முடியுமாமா? என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்போ அதனாலதான் சிலுவையில பாவத்தை மனு சாபத்து சிலுவையில பிதாவையும் முடிக்கல ஆவியை பிரித்து ஜீவனை விட்டு பிதாவோடு வைக்கும் அவரார். சிலுவையில ஜீவசார ஜீவரத்னு விட்டாரு. அதான் ஆவி பிதா மகாசத்தம் ஆவியை விட்டார் ஒரு சுவியல. அவர் ஆவியை பிரித்து ஜீவனை விட்டார். இருக்குதா இல்லையா? அப்ப ஈட்டியால் குத்தவனுக்கும் ஜீவசார ரோமர்கள் பிதாவை மண்ணி மெரிச்சு ஜீவசார ஜீவரத்னம் தான் கொடுக்கிறார். அந்த ஆவியின் படி அறியுது.
பிதாவே ஆதாம்ல இருந்து முழு உலகத்துக்கு 3 நாள் என்னாச்சு? பிரச்சனை தெரிஞ்சா இல்லையா? அப்ப சிலுவையில அவர் என்ன பண்ணாரு? ஆவியின் கண்ணாடி போட்டு தான் பார்த்தாரு. அதனாலதான் யாரும் சபிக்கல. அங்க சபிக்கிறாங்க, அங்க நிந்திக்கிறாங்க, அங்க தூசிக்கிறாங்க, அவங்க மாம்சத்தின்படியே வராங்க. இவர் ஆவியின் படி பாக்குற ஜீவ சர ஜீவரத்னம் தேவனுக்கு தனக்கு உலகது 3 நாள் பாவத்தை மட்டும் பாதாளத்தை ஜெயித்து இந்த சுவிசேஷ ஜோய ஜீவனை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணேன். அல்லேலூயா. அதான் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க பிரியமானவர்களே. உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது பற்றி நிச்சயமா நீங்க ஆஸ்வதிக்க. இன்னும் ஏராளமான செய்திகளுக்கு 100க்கு 100 ஜீவ மார்க்கம். உலகத்துல எங்குமே இப்படிப்பட்ட செய்திகளை கேட்க முடியாது. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். கடைசி நாள் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள்ள வாங்க. அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. அதனாலதான் ஆவியின் படி பாருங்க. பிள்ளைங்களையும் சரி, ஊழியத்தையும் சரி, எல்லாரையும் எப்படி பார்க்கணும்? ஆவியின் படி பார்க்கணும். அல்லேலூயா. அதனால்தான் அப்படி ஒரு பழக்கத்தை உண்டாக்க. எந்த ஊருக்கு போனாலும், எந்த கிராமத்துக்கு போனாலும், எந்த பட்டணத்துக்கு போனாலும் நம்ம சட்டம் கிடையாதுமா. 24 மணி நேரம் நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஜீவ சர்ற ஜீவரசத்தை நல்ல பஞ்சு இதயத்தில் நல்ல மெச்சூர்ட் ஆயிடணும். எங்க போனாலும் சரி, அது நல்லது. மக்களுக்கு நல்லது செய்யும், உனக்கும் நல்லது செய்யும். இந்த கிறிஸ்துவ விட்டுட்டீனாக்கா ஆதாம் கண்ணாடி போட்டுருவேன். ஆதாம் தேவடைய வார்த்தை மீறி நன்மை தீமை அறியத்தக்க கண்ணாடி போட்டினாக்கா முதல்ல நீ ஒழிஞ்ச மாம்சத்தின்படி. ஆமா, அதுல சாபம் பாவம் மரணம் தரித்திரம் நன்மை தீமை எல்லாம் தரித்திரம் அசுத்தாவிலாம் சுத்திட்டு இருக்கோம். போய் மக்களை பார்க்கும்போது அப்படிதான் பாப்ப நீ. அது ஆதாமுக்குள்ள பிறந்து வந்தவனுடைய லைஃப் ஸ்டைலு. நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் ஆவியின் சேர்ந்தேன தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியின் சேர்ந்தையோ ஜீவனும் சம ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்துல பாக்குது. ஜீவன்ல தேவனி பரலோகமே இருக்குது. அதை பிதாகுமார் பசுதாய் குத்துட்டு வாய்நாளெல்லாம் போற தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு. நீ போற இடத்துல எல்லாம் ஒலியாக உப்பாக அசுத்தாய் பசுதாய் தேவதூர்களா பணிவிடை செய்வாங்க. நீ சமீபத்திலிருந்து தூரத்துல இருக்கிறவங்க கூட ஆவியின் படிப்பாங்க. ஏசு காணான் சிறியமாக பிசாசனால் கொடிய வேறுபட்டாலா இல்லையா? மாம்சத்தின் படி பார்த்து பிசாசம் ஏசு கிட்ட வரா. ஐயா, என் மக பிசாசனால் கொடிய வேலைப்படுறாப்பா. என் தாய் என்ன பாவத்தில் கருத்து மாம்சத்தின் படி வாய்ந்து பிசாசம் கொடிய ஆவியின் படி பார்க்க தெரியல அவளுக்கு. தெரியல இல்லையா? தெரியல. அப்ப ஏசுதான் நல்லா சூப்பரா பார்த்துருந்தார் ஆவியின் படி எல்லாரையும். அவர் பிள்ளைகளை பத்தி நாய்க்குட்டிகளுக்கு போட்டுக்கிறது நல்லதல்ல. நாயின் தான் நினைச்சு அப்ப ஏசு நானே ஜீவப்பம் தானே. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு ஒரு பார்வை பார்த்தா இருப்பாரு. இங்க பாக்குறாரு உடனே அந்த நேரமே அந்த நேரத்தில் அசுத்தாவி போய் பசுத்தாவி இறங்கிச்சாருல. லாபமா போச்சு, ஆசீர்வாதமா போச்சா இல்லையா? ஆமா, ஆமே. நீ விரும்புகிறது படி ஆக கடவுது. அதனால ஆவியின் படி பாரு. லேகோட் பிசாசு பிச்சு 2000 பிசாசு எல்லாரும் அவனை எப்படி பார்த்தாங்க? கல்லர்ல நிர்வாணமாக்குறாமா 2000 பிசாசு பிச்சுக்குது. தன்னைத்தானே எல்லாரும் அவனை மாம்சத்தில் ஆதாம் கண்ணாடி போட்டு பாக்குறாங்க. நன்மை தேமை போட்டுனே பாக்குறாங்க. பார்க்க பிசாசு கூடியிருந்தான் போது அவனுக்கு. அந்த பக்கம் ஒரு ஊழிக்காரன் போயினா ஏசு எடுத்து ஊழிக்காரன் கூட மாம்சத்து படி பார்த்தானா 1-2 குடிக்கும். ஊழிக்காரன் எப்பவுமே ஆவியின் படிதான். அவர் ஆவியின் படிதான் மக்களே ஜீவனின் படிதான் ஒரு மக்களையே பார்க்கணும். ஆனா ஏசு அந்த மனுஷன் எப்படி பார்த்தாரு? ஆவியின் படி பார்த்தாரா மாம்சப்படி பார்த்தாரா? ஏசு இவ்வளவு அகோபி அன்பின் படி பார்க்கிறார். அவ்வளவு பிசாசு பிச்சுங்கதான் மனதூரி. ஏசு மனதுருகினான்னு இருக்கும். அவர் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகினான்னு இருக்கும். அவன் சின்ன பாவியோ பெரிய பாவம் மோசமான ரவுடியோ அவன் கொலைக்காரன் எதையும் பார்க்க மாட்டாரு. ஆதாம் குள்ள பிறந்துக்கிறான். நன்மை தீமறிய சாக கிடக்கிறான்னு சொல்லி ஆவியின் படி ஜீவனே குத்துறா இருப்பாரு. நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக அந்த ஜீவ சொல்ற ஜீவர் அந்த லேகோட் பிசாசு பேர் சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம்ல இருந்து முழு எவ்வளவு செய்தா ஆவியின் படி பாக்குறது குத்தார இல்லையம்மா. ஒண்ணு அத்தனை அசுத்தாவி கைண்ட் அசு போய் பட்டி சமுத்திரம் மாட்டு பசுத்தாவி பலமா இறங்கிச்சு. நீ ஆவியின் படி பாத்தீங்கன்னா பசுத்தாவி இறக்கிடுவே. நீ அசுத்தாவி தத்திடுவேன். கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அங்க பசுத்தாவி வந்துருவாரு. அது ஜீவ சர ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லட்சம், ஜீவ கிட்னி, ஜீவ உலகம், ஜீவ ஐஸ்வர்யம். இல்லைன்னா நன்மை தீமை உலகம், நன்மை தீமை வாழ்க்கை, நன்மை தீமை கண்கிழிச்ச சுயநீதி அநீதி, நன்மை தீமை குடும்பம், நன்மை தீமை வாழ்க்கை, நன்மை தீமை தொழில், அசுத்தாவி தாங்க இறங்கின மாம்சத்துப்படி மதத்துக்கு நேரம் தான் நத்திட்டே இருக்குது. அப்படிப்பட்டவனை நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு போய் ஜீவப்பத்தை ஜீவ ரத்தத்தெல்லாம் பானம் பண்ணி அதெல்லாம் கரெக்டா எடுக்கிறாங்க கிறிஸ்துவ. ஆனா வீட்டுல போயிட்டு நன்மை தீமையிலே வாங்கி ஊர் செல்ல நாடு செல்ல அரசு பேர் விசுவாசி ஊழிக்காரு அவர் செல்ல இவர் செல்ல அந்த இப்படியே நன்மை தீமையிலே மாம்சப்படி அசுத்தாவி தான் பிச்சுக்கு கிராம சபையா
புரியுதமா? ஆவியின் படி பார்க்கப்பட கிறிஸ்துவ பவுல் அப்படி பார்த்துக்கிறார். அதான் சொல்றாரு ஒருவனையும் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், ஆகையால் இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். அடுத்த வருஷம் பாரு, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழவைகள் எல்லாம் ஓய்ந்து போயின்னு எல்லாம் புதுசாயிடுச்சான். பாயிண்ட்டுக்கு வர இருப்பாரு. 17வது வருஷம் படி இங்கிலீஷ்ல 2 Corinthians 5th chapter 17th verse. Therefore, if anyone is in Christ, he is a new creation. Old things have passed away. அப்போ பழவிகள் எல்லாம் போயிடுச்சு. இந்த கருப்பு கண்ணாடி தூக்கி போட்டுடணும். நன்மை தீமை கண்ணாடி தூக்கி போட்டு மஞ்சள் கண்ணாடி கிறிஸ்து கண்ணாடி, அது ஜீவ தேவி நீதி இயேசு கிறிஸ்து ஆதியா வந்து வெளிப்பத்து எல்லா வாக்கு தங்குது. வாழு தேனால தேவி நீதி உயிர் நீ இச்சிக்கப்பட பரலோக சகல ஐஸ்வர்யம் மகிமை காணும் இயேசு கிறிஸ்து இல்லாதா ஜீவ உலகம் ஜீவ எல்லாம் அந்த கண்ணாடி போட்டுட்டு அந்த தேவனுக்கு ஆதம் வந்து முழு உலகத்துக்கு இப்படி இவ்வளவு செய்தாதான் அந்த கண்ணாடி மாற்ற கிறிஸ்து கண்ணாடி. அப்போ ஆகையால் போட்டுக்குது. அடுத்த வருஷம் இப்படி இருக்கன்னு போட்டுக்குது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழவைகள் எல்லாம் ஓய்ந்து போயின எல்லாம் புதிதாயின. இந்த பழவைகள் எல்லாம் ஓய்ஞ்சு போயிடும். இந்த பழைய பிசாசெல்லாம் ஓய்ஞ்சே போடும். கிறிஸ்து கண்ணாடி போட்டு பார்த்தீங்கன்னா ஜனங்களை ஆவியின் படி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பழைய காரியங்கள் சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் தரித்திரம் அசுத அல்ல ஏற்று ஓய்ஞ்சே போடுமா. விசுவாசிக்கிற அழிக்கும்படிக்க மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்து பயிற்சியை ஒழிக்கிறார். பழைய காரியங்கள் சுய நீதி அநீதி சாப பாவம் மனதர் பாதத்தையும் ஒழிச்சிடறாரு. படவைகள் எல்லாம் ஓய்ந்து போன ஜீவனுக்குள்ள இருக்கணும். அவங்களை சபிக்கல ஆஸ்வதிங்கள், பகைக்குழுக்கு நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள், துன்பப்படுத்துகிற ஜெபம் பண்ணுங்கள். எல்லா கிறிஸ்து சத்துருக்களை இயேசு சிநேகம் ஜீவ சரி ஜீவரத்துக்கு சத்ரு ஒய்ந்தானே பகைக்கு நன்மை செய் ஜீவ சரி ஜீவ பகைக்கிற வாங்கி சபிக்குள்ள ஆஸ்வதி ஜீவ சரி பகை சத்ரு சாபம் அழிஞ்சு விடும். எல்லாம் ஜீவனுக்குள்ளே இருக்கிறது சொல்றாரு. நன்மை தீமை மாம்சத்தின்படியே போவாதன்றாரு மலை உபதேசத்துல. கிறிஸ்துக்குள்ளே இரு. அந்த கிறிஸ்து சரி கிறிஸ்து ரத்தத்தை போட்டுட்டு பாரு. எங்க போனாலும் கண்ணாடியை மாத்து. கருப்பு கண்ணாலே இருக்கு. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவமாக எங்க ஏதே தோட்டத்துல தேவடைய வார்த்தை மீறி பிசாசு வார்த்தை நன்மை தீமை அறியத்தக்க கனி நன்மை தீமை நல்லவன் கெட்டவன் நன்மார்க்கு துன்மார்க்க ஷாகவே ஷாவாய். அது மாம்சத்தின்படி போறது. ஓடலாம் ஓடிக்கலாம் சம்பாதிக்கலாம் ஆடலாம் பாடலாம் டாக்டர் ஆகலாம் என்ஜினியர் அரசியல் தலைவனாரும் சினிமாக்களும் எப்படியும் இருக்கலாம். சில பேர் படிக்கலாம் காசு கோடி கோடியா வச்சு காசு இல்லாமல் ஆதாமிச்சு அம்மா வயிற்று ஆதாமிச்சு இருந்தா அது மாம்சத்தை விட சாப்ப பாவம் மனதிற்கு பாதாளத்தை போய் முடிஞ்சிடும். அதுக்கு ஒரு இயேசு ஏற்றுக்கொண்டு நான் கிறிஸ்து ஜீவ ஜீவ உலகம் ஜீவவான ஜீவபூமி ஜீவ சரீரம் அந்த பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு அப்படியே நன்மை தீமையை தேவன் தன் உலகத்தை எப்படி கொடுத்த மாம்சத்தின் படி போய் இப்போ ஆதாம் காரியத்தை கிறிஸ்துவின் காரியத்தை தேவநீதி ஆதாம் வந்து முழு உணவு கொடுக்க 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 அசுத்தாய் பழவைகள் எல்லாம் ஒய்ஞ்ச கூடும். பசுத்தாய் தேவதூரால வந்துருவாங்க பிள்ளை மேல குடும்பத்து மேல சபை மேல விசுவாசிக்கு மேல. அப்போ ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தை ஜீவன சமாதானம். அப்போ மாம்சத்தின் படி பார்த்துக்கிட்டு தெரியாது. எங்க போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த தேசத்துக்கு போனாலும் எந்த பாதுகாப்பா இருப்ப தேவதூர்களா இருப்பாங்க. பிளெயின்ல போகும்போது பயந்துட்டு போகக்கூடாது. அது மாம்சத்தின் படி பயந்த காரம் ஆபத்து. 2 வீலர்ல போனா பஸ்ல போனா கிறிஸ்து தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு அசுத்தாய் பசுத்தாய் வேற தேவதூராலும் சூழ்ந்து கொள்ள நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவனில் வாக்கு நிலைத்திருக்கணும். ஜீவ சர ஜீவரத்தை இயேசு சாமண்ட வாக்கு தத்துவம் பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி மரணத்துக்கு பரிகாரம் உயிர் தரித்துக்கு ஜீவ ஐஸ்வர்யம் சாப வாக்கு தத்துவ ஆசீர்வாதம் எல்லாம் ஜீவ ஜீவ கண்ணு ஜீவ காது ஜீவரத்தம் ஜீவ சரீரம் அந்த ஜீவன தேவி நீதி இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்கு தத்துவம் ஆபிரகாமின் ஆசுவாதி ஈசாக்கி யாக்கோபின் ஆசுவாதி எல்லாம் ஜீவனாவே எல்லாம் நன்மையான காரியங்கள் தான். அது கெட்டது எதுவுமே கிடையாது. நன்மை தேவன மாம்சத்து எல்லாம் கெட்ட காரியம். மாம்சம் சேர்ந்து மரணத்துக்கு நேரம் கிறிஸ்து சேர்ந்து ஜீவன சமம் எல்லையற்ற ஐஸ்வர்யம். அது தேவன் தனக்கு ஆதம் மூடு கொடுத்து கொடுக்கும்போது தான் ஜீவ ஐஸ்வர்யத்தின்படி தரித்திரம் ஓய்ஞ்சு போயிடும். அவருடைய தழும்புகள் ஜீவ சொல்ற ஜீவரத்தம் தேவன் தனக்கு ஆதம் வந்து முடி கொடுக்க 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 வியாதி பட்டு போயிடும். உடம்பெல்லாம் வியாதிக்குது. மாம்ச சேர்ந்த ஜீவ ஆஸ்பத்திரியில் போய் பாரு உடம்பெல்லாம் கண்ணு பாட்டு காது பாட்டு ஆட்டு பாட்டு லன்ஸ் பாட்டு கிட்னி பாட்டு ஸ்கின்னு எல்லாத்தையும் வியாதிக்குது. மாம்ச சேர்ந்த மரணம் அது கிறிஸ்து ஜீவ சொல்றோம். அவர் தழும்புகள் திமிர்வாதக்காரன் லேகோன் பிசாசு பெரும்பாடுள்ள சரி திமிர்வாதம் எல்லாரும் ஏசு நாடிய நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனே குஷ்ணோகிய சித்தம் ஜீவகை தேவன் தனக்கு குஷ்ணோ சுகமாகுது. மரித்தோர் உயிர்த்தோர் ஜீவனமாக்குறாரு.
அவர் ஆவியின்படியே பார்க்கிறாரு. தேவன் தனக்கு ஆதாம் மரித்தவங்க கூட உயிரோடு இருந்து வரான். டோட்டலா ஜீவனின்படி ஆவியின்படியே இயேசு பார்த்துருந்தாரு. அந்த மாதிரி பவுல் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அதனாலதான் உலகத்தையே கலக்கிற பவுலா மாதிரி சேர்த்து போல் உலகத்தையே கலக்கிட்டு போயிட்டான். அப்போ ஆதாமின் சிந்தையை மரணன்றான், கிறிஸ்துவ சிந்தையை ஜீவனும் சமாதானன்றான். அப்போ ஆவியின்படியே பாரு, மாம்சத்தின்படியே பார்க்கறது ஸ்டாப் பண்ணு. கொஞ்சம் கொஞ்சமா அதை ஸ்டாப் பண்ணி இல்லாதே பண்ணிட்டு, அதனால ஒரு மாம்ச சிந்தை மாம்சமானது ஒன்று போதாது, அது ஐம்பு வேலி தான் செய்யும். அதனால தான் மாம்சத்தின்படி பார்க்கறதெல்லாம் ஸ்டாப் பண்ணி ஆவியின்படி பாரு. தேவன் ஆவியா இருக்கிறார். அந்த ஆவியின் சிந்தை ஜீவனும் ஜீவனின் படிவா, ஜீவசரஜ, ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ அந்த ஜீவன் எல்லையற்ற ஐஸ்வர்யங்குது. பிதாகுமான் பசு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்து இவ்வளவு பார்க்கும்போது ஆவியின் படி பார்க்க சூழ்நிலை மாறும், சர்க்கம்டன்ஸ் மாறும். சூழ்நிலை அந்த அட்மாஸ்பியரே மாத்திடும். ஆதாமுக்குள்ள இருந்தா அந்த அட்மாஸ்பியரே வேறையா இருக்கும். ஒரே சுத்தாயு வியாதி வறுமை தத்திரமா இருக்கும். கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு இருக்கக்கூடாது. அதனால தான் இயேசு கவலைப்படாத, சோர்ந்து போவாதே, பயப்படாத சொன்னாரே இல்லையா? ஏசு ஏன் கவலைப்படாத, அது மாம்ச சிந்தபடி அசுத்தாய் பிசாசு தான் கிரிச்சு. கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, பயப்படுறது. அப்போ என்னத்தையும் பண்ணோம்? என் வியாதியை பார்த்தா, கடன் தொல்லை பார்த்தா, அதுக்குதான் ஜீவ சொல்ற ஜீவ பரிகாரம் பண்ணி தேவி நீதி தூரி ஜீவ உலகம், ஜீவ வானம், அந்த பிதாகுமார் பசுதா ஆதாம் வந்து மூடுவது கொடு. ஒரு அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து பழவிகள் எல்லாம் ஓய்ந்து எல்லாம் புதிதாயிடும். ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சத்திய பழவிகள் எல்லாம் ஓய்ந்து எல்லாம் புதிதாயின. அப்போ பவுல் அப்படி பார்த்து தான் பெரிய எழுப்பில் கொண்டு வந்துக்கிறான். அப்போ ஆதாமின் படி இல்லை, கிறிஸ்துவின் படி. அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்திய ஜீவனமா இருக்கிறார், தேவன் ஆவியா இருக்கிறார். அப்போ நான் ஒருவனையும் மாம்சத்தின் படி அறியேன். எல்லாரும் கிறிஸ்துவின் படியை அறிந்து அசுத்தாவி தத்தி பசுத்தாவி அறிக்கி ஒரு கிறிஸ்துவ புது பழகள் எல்லாம் ஓய்ந்து போயின, எல்லாம் புதிதாயின. பசு விதாவே இந்த அறிவான வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்பானவர்களே, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தீயாதீங்க. சின்ன பாவமோ பெரிய பாவமோ மோசமான பாவமோ இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை பிதாகுமார் பசுத்தாவி செலுத்துங்க. ஆதாம்லேருந்து முழு அதான் ஆவியின் படி பார்க்குது. ஆவியை விட்டுட்டாக்கா மாம்சம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். அப்படி பார்க்க படகு அம்மா வயிற்றுல பிறந்தவனுக்கு அது சுட்டு போட்டா கூட வரமாட்டேங்குது. மாம்சப்படி பார்க்க பகை, கசுவு, சுயநீதி, அநீதி, நியாயத்தை இருக்குது. இதுல நல்லா எக்ஸ்பெக்ட் ஆகிட்டான் மனுஷன். அதனால மரணம் தான் வரும், வியாதி, வறுமை, பாதாளம் தான் வரும். அப்போ கிறிஸ்துவின் படி தேவி நீதி தூக்குதல் உங்கள் சபைக்கு இயேசுக்கு ஜீவன் படி தேவ நீதி தூக்கி இயேசுக்கு சாமட்ட வாக்கு தத்துவம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அரசியல் தலைவர், எவ்வளோ பெரிய படிக்காத ஏழை பணக்கார ஆணு பெண்ணு ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, உலகம் முழுதும் ஆவியின் படி பார்க்க பழகி கிறிஸ்துவின் படி தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு அசுத்தாவித்து பசுத்த தேவத்தூர் எல்லாம் வந்துருவாங்க. உங்க பிள்ளைகள் எல்லாம் ஆவியின் படி பாருங்க. கடிந்து கொண்டாலும் புத்தி சொன்னாலும் ரொம்ப விலகி இருந்தாலும் இயேசு சாட்ட கூட இருக்கிறார். ஆனால் ஜீவசர் நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவசர் ஜீவன் அந்த ஜீவன் தேவனி தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாவித்து பசுத்த இருக்கிறார். இனி பாவம் கிறிஸ்துக்குள்ளே இரு, ஆவியின் படி ஒரு வாழ்க்கை வாழு, நான் உயிர்த்து ஜீவனமா இருக்கிறேன் சொல்லி போறாரு. அவர் கிறிஸ்துக்குள்ளே இரு. பசுத்த பிதாவே இந்த அருமையான நாளில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துறோம். கர்த்தாவே, ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அடுத்து இலவசமாக கிறிஸ்துவேசுல மீட்பை கொண்டு நீதிமான் ஆகிடலாம். அந்த கிறிஸ்துவேசுவின் பார்வை இருக்கட்டும். அந்த இயேசு சார் இயேசு ரத்தத்துக்கு வேலையை வானத்தோட பரலோகமே இருக்குது. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஜீவ சொல்ற ஜீவன் உங்க அம்மா பேச சொல்லி, உங்க அப்பா பேச சொல்லி, மனைவி பேச சொல்லி, கனவு பேச சொல்லி, பிள்ளைங்க பேச சொல்லி, உயர்களுக்கு விசுவாசிக்கு பேச சொல்லி, சொந்த பார்த்து எங்க போனாலும் லட்சக்கணக்கில் நன்மத்தையுமே பாவத்தை மறுத்து தேவதை அசுத்தாவியாக குடும்பமா சாபங்கள் பாவமான பிசாசின் படி பார்க்கறது, இயேசுவின் படி பாருங்க. தேவி நீதி சம்பளம் தெரியல. தேவன் தனக்கு ஆதாம் மூடு கொடுங்க, அசுத்தாவி தோத்துங்க, பசுத்தாக்க தேவதூர்களை பண்ணிவிட்டு செய்வாங்க. தேவன் தம்மை தாம் மறுதளிக்க மாட்டார். இயேசு சாமண்ட வாக்கு தத்துவம் தேவி நீதி தூத்தல் இயேசு சாமண்ட பிதாக்கும் ஆதாம் மூடுவது கொடுக்க சமீபத்தில் தூரத்தில் அசுத்தாவி தோத்தி பசுத்தாய் தேவதூர்கள் பணிவிட்டு செய்து காப்பாற்றுறது செய்தி கேட்க பயன்படுத்தும்படி ஜெபிக்க. உலகம் 816 கோடிக்கு அதிகமான ஆதாம் கூட பிறந்துக்கிறாங்க. மாம்ச சிந்தையின்படி தேவந்த உலகம் உள்ள குட்டி பாதாளமாக மரணத்தின் சாப பாவமான ஒரே பகை, கசப்பு, வெறுப்பும், பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் தரித்திரங்களும் கொலைகளும் வெறிகளும் உலகம் குட்டி பாதாளமாகுது. எல்லோரும் கிறிஸ்துவ ஜீவனை பற்றி தேவந்தருக்கு ஆதாம் 816 கோடி பேர் கொடுக்குறத கிராமத்தோறும் பட்டணத்தோறும் தேசத்தோறும் கிராம குடும்ப இயேசு ஜீவன் பரிமாறு ஜீவனை பிதாவுக்கு ஆதாம் மூடுவதற்கு ஆவியின் படியை பார்த்து பழகைகள் எல்லாம் ஓய்து எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவ புதுசு பழகைகள் எல்லாம் ஓய்து போயின. சாபங்கள் பாவங்கள் மரணத்தில் அசுத்தால் ஓட்டு பசுத்தாவது தேவதோட பணிவிடை செய்கிறதா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை பார்த்து இயேசு நானே வழி சத்திய ஜீவனமா இருக்கிறார். இந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் மூடுவத்தை கொடுக்குறோம், வாய்நாள்லாம் கொடுக்குறோம், இடைவிடாமல் கொடுக்குறோம், எக்காந்து கொடுக்குறதா, பிசாசுகளை துரத்துக்கிறதா, அசுத்தாயத்தோடு சாப பாவம் பசுத்தாவி எங்க சமாதான சந்தோஷம் சுகம் பெலஞ்சீவன் ஆசுவாத ஐஸ்வர்யம் பரலோகராஜ்யம் வாய்நாள்லாம் கிறிஸ்துவ நிறுத்திருக்கும்படி செய்திக்க ஒரு ஒப்புகிறதா ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்துல எல்லா ஜெபத்திலும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ்,
பரிபூர்ண ஜீவன் சபை சோழவன் பகுதியில் எங்கள் சபை நடக்கும். ஒவ்வொரு நாட்டிலையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் கொடுக்கப்படுகிறது. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. இன்னொரு சேனல் FGCI வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ்ன்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணி இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீருவீர்கள். இன்னும் ஏராளமான செய்தி உலகத்தில் எங்குமே கேட்ட விலையேற்பட்ட சத்தியங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களை பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்திருப்பாரானால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என் கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி 13/4/2026 பரிபூர்ண ஜீவன் சோழர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. இந்த வசனத்தை பாருங்க, 2 கொரிந்தியர் 5:16. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலுக்கு வாங்க, எல்லாருக்கும் நல்லதா இருக்குங்க. உலகத்துக்கு வழியாக பூமிக்கு பாருங்க. மாம்சத்தின்படியே படினா உங்களுக்கும் கெட்டது, அவங்களுக்கும் கெட்டது. கிறிஸ்துவின் படி போனா தேவன் தனக்கு உலகத்துக்கு நீங்களும் அவங்களுக்கு அசுத்தாயும் போடும். அதனால என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. இது நிமித்தம் நிச்சயமா நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.